டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர் வாட்சர், ஃபாரஸ்டர் உள்ளிட்ட தேர்வுக்கான 100 நாள் திட்டத்தின் கீழ் நம்ம டெய்லியும் நம்ம சயின்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு சயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் புக் வேணும், அதாவது யூனிட் வைஸாக வேணும் அப்படின்னாலும் நம்மளோட பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். மனித இரத்தத்தில் காணப்படும் திரவ பகுதி என்ன? ஆன்சர் நீங்கள் கொடுக்கலாம். மனித இரத்தத்தில் காணப்படும் திரவ பகுதி ஆப்ஷன் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பிளட் இஸ் தி ரிவர் ஆஃப் லைஃப் என்று கூறியவர் யார்? ஸோ ஆப்ஷன் நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் கொடுங்க. பிளட் இஸ் தி ரிவர் ஆஃப் லைஃப் என்றவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் தியோடர் ஸ்வான் ஜோக்கப், ஸ்வீடன். இரத்தத்தின் pH மதிப்பு என்ன? இரத்தத்தின் pH மதிப்பு ஆப்ஷன் சரியாக பார்த்து கொடுங்க. ஆப்ஷன் சி ஆப்ஷன் 7.35 7.45. நோய் எதிர்ப்பாற்றலுக்கு இன்றியமையாததாக அமைவது என்ன? நோய் எதிர்ப்பாற்றலுக்கு இன்றியமையாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி குளோபுலின் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஹீமோகுளோபினை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் பி ஆப்ஷன் கென்ரோ மற்றும் பெரோச். ஹீமோகுளோபின் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹீமோகுளோபின் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கொஷின். ஆப்ஷன் என்னன்னா டி ஆப்ஷன் அனைத்தும் சரி. அதாவது ஆக்சிஜன் படகு அப்படின்னு சொல்லுவாங்க, சுவாச நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க, நிறமி புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பயிற்சி மையத்தோடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கீழே தெரியும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஹீமோகுளோபினில் உள்ள தனிமம், ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய தனிமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 100% எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இரும்பு. இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள், இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் என்ன அப்படின்னு ஒரு கொஷின். சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் 100 முதல் 120 நாட்கள். இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கும் இடம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கும் இடம் என்ன அப்படின்னு ஒரு கொஷின். ஆப்ஷன் எலும்பு மஞ்சை. இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படும் இடம், இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படும் இடம் என்ன அப்படின்னு ஒரு கொஷின். கல்லீரல், மண்ணீரல், ரெண்டுமே சரிதான். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய். ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பாலிசைத்தீமியா. போர் வீரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன? போர் வீரர்கள் அப்படின்னு நம்ம உடம்புல எதை சொல்லுவோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றலுடைய இரத்த வெள்ளை அணுக்களை நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி இரத்த வெள்ளை அணுக்கள். துகள்களுடைய செல்கள் காணப்படும் வகைகள் என்ன? நியூரோபில்கள், ஈசினோபில்கள், பேஷோபில்கள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை சரியான ஆன்சர் பார்த்தோம்னா அனைத்தும் சரி. இரத்தத்தில் மிதந்து காணப்படுவது எது? எரித்ரோசைட், லியூக்கோசைட்டுகள், த்ராம்போசைட்டுகள், அனைத்தும் சரி. எது சரின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் த்ராம்போசைட்டுகள். இரத்தம் உறைதல் நடைபெறும் போது உதவும் விட்டமின் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். இரத்தம் உறைதல் நடைபெறும் போது உதவும் விட்டமின் என்ன? இரத்த உறைதலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விட்டமின் விட்டமின் கே மற்றும் கால்சியம். இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வில்லியம் ஹார்வி. 17th கொஸ்டின் பாருங்க. யூனிவர்சல் ரிசீவர்
அப்படின்னு அழைக்கக்கூடிய இரத்த வகையை சார்ந்தவர் யார்? யூனிவர்சல் ரிசீவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஏ பி. இரத்தத்தை பதப்படுத்தி வைக்கப்படும் வெப்பநிலை என்ன? இரத்தத்தை பதப்படுத்தி வைக்கப்படும் வெப்பநிலை. ஸோ நம்ம பிளட் பேங்க்லாம் வாங்குறோம்ல, அப்போ அவங்க என்ன ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்ஷன் டி 4 டிகிரி செல்சியஸ் முதல் -12 டிகிரி செல்சியஸ். நமது உடலில் உள்ள இரத்த சுற்று உறுப்புகள் என்ன? நமது உடலில் உள்ள இரத்த சுற்று உறுப்புகள் ஆப்ஷன்ஸ் படித்து பாருங்கள். இரத்தம் என்னும் திரவ திசு மற்றும் நிணநீர், இதயம், தமனிகள், சிரைகள், தந்திக்கிகள் மற்றும் இரத்த குழாய்கள் அனைத்தும் சரி. சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின், இரத்த ஓட்டத்தின் வகை எத்தனை? இரத்த ஓட்டத்தின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கணும் நமக்கு ஆப்ஷன் ஏ 2 என்பது சரியான பதில். மூடிய வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா நமக்கு திறந்த வகை இரத்த ஓட்டம், மூடிய வகை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் என்னென்னா மூடிய வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு முதுகெலும்பிகள், அதாவது டி மனிதர்கள் சொல்லலாம். இதயத்தை சுற்றி இரட்டை சோரினால் ஆன உறை என்ன? நம்மளோட ஹார்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சுற்றி பாதுகாக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இரட்டை சோரினால் உறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு சிறப்பு வாய்ந்த தசை. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பெரிகார்டியம். வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிக்கிளிற்கும் இடையில் காணப்படக்கூடியது என்ன? இதயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வரும். வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் காணப்படக்கூடியது ஆப்ஷன் ஏ மூவிதழ் வால்வு. 24th கொஷின் பாருங்கள். ஹார்ட் ஆக்ட் லைக் எ பம்ப் என்று கூறியவர் யார்? ஹார்ட் ஆக்ட் லைக் எ பம்ப் யார் சொன்னால் இந்த வாக்கியத்தை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சி ஆப்ஷன் வில்லியம் ஹார்வி. இரத்த ஓட்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? இரத்த ஓட்டத்தை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் ஏ ஆஞ்சியாலஜி. ஒரு மனிதனின் சராசரி இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ? கண்டிப்பாக 100% ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஒரு மனிதனின் சராசரி இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு சி ஆப்ஷன் 72 முறை. பேஸ்மேக்கர் என அழைக்கப்படக்கூடியது. இதயத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பேஸ்மேக்கர் என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் எஸ்ஏ முடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஜி வெரி இம்பார்ட்டன்ட். இசிஜியை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் பி ஈத்தோவன். இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் யார்? இரத்த மாற்று சிகிச்சையை முதலில் செய்தவர் ஜேம்ஸ் பிளான்டல். ஆப்ஷன் ஏ. லென்ஸின் திறன் எஸ்ஐ அலகு என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ டயாப்டர். கிட்ட பார்வை டிசீஸை மயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் குறைபாட்டை போக்க பயன்படுத்தக்கூடிய ஆடி என்ன? எந்த லென்ஸை அதை யூஸ் பண்ணி கிட்ட பார்வையை சரி செய்வாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் டி குழியாடி. பரவளைய எதிரொலிப்பான்கள் என அழைக்கப்படக்கூடியது என்ன? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பரவளை ஆடி. பெரிஸ்கோப் கருவியானது செயல்படும் விதி என்ன? பெரிஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் என்னென்னா ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில். வைரத்தின் ஒளி விலகல் எண் என்ன? டைமண்ட் வைரத்தோடைய ஒளி விலகல் எண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் 2.41. ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும்? ஒளி மூலத்திற்கு எந்த திசையில் நிழல்கள் உருவாகும்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், எதிர் திசையில். ஒரு நேனோமீட்டர் என்பது என்ன? 10⁻⁻⁹ மீட்டர். பி ஆப்ஷன். ஒளி அதிகமாக விலகலடையும் தன்மையுடைய நிறம் என்ன? ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஊதா.
காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? காற்றில் அல்லது வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம். கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளம் கொண்டது ஆப்ஷன் பி ஆப்ஷன் சிவப்பு. வானம் நீல நிறமாக இருக்க காரணம். வானம் நீல நிறமாக இருக்க காரணம் ஒளிச்சிதறல் என்பது முக்கியமான பாயிண்ட். ஆப்ஷன் ஏ. விரிக்கும் லென்ஸுகள் என்று அழைக்கப்படக்கூடியது என்ன? விரிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ஆப்ஷன் குழி லென்ஸுகள். ஒளிக்கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு எதனை அடையும் போது விழி லென்ஸின் மீது குவிக்கப்படுகிறது? ஒளிக்கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு எதை அடையும் போது விழி லென்ஸின் மீது குவிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி கார்னியா. முதன்மை நிறம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதன்மை நிறம் பிரைமரி கலர்ஸ் எடுத்துட்டோம்னா ஆர்பிஜி, சிவப்பு, நீலம், பச்சை என்பது சரியான ஆன்சர். கானல் நீர் தோன்ற காரணம். கானல் நீர் அப்படின்னு எடுத்துக்கல, நம்ம ரோட்டில் போக்குல நீர் இருப்பது போல் ரோட்டு மேலே தெரியும், அதுதான் கானல் நீர்னு சொல்லுவாங்க. வெய்ய காலத்தில் முழுவாக எதிரொலிப்பு என்பது சரியான ஆன்சர். ஒளியின் திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் சி மீட்டர் வினாடி பவர் -1. ஒளிச்செறிவின் அலகு, வெரி இம்பார்ட்டன்ட், ஆப்ஷன் டெசிபல். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இதயத்தின் செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறை என்ன? ஆல்ரெடி ஈத்தோவன் கண்டுபிடித்த அந்த இசிஜி தான். ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி ரூடல்ஃப் எட்ஸ். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் சி ஆப்ஷன் சைக்கோட். இந்த சயின்ஸ் கொஷின் போல் உங்களுக்கு டெய்லியும் வந்து கொடுக்க போகிறேன். 50க்கு எத்தனை கொஷின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சயின்ஸ் புக்கு பிடிஎஃப் மூலம் நீங்கள் வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. அல்லது நீங்கள் பிடிஎஃப்பில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ காவலர் தேர்வு புக்கு இருக்குது. பொது தமிழ் ஆஃபரில் போயிட்டுருக்கு. சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே இருக்குது. இது வந்து 100% உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ சயின்ஸ் கொஷின் பேங்க் இது எப்படி 11,000 கொஷின்ஸ் கொடுத்துருக்குமோ அதே போல் சயின்ஸில் ஒரு 10,000 கொஷின்ஸ் புக்கு ப்ரிண்டிங் கொடுத்துருக்கேன். இன்னும் கைக்கு வரல, வந்த உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அல்லது நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் சயின்ஸ் புக் அப்டேட் பண்ணல, கொஷின் பேங்க் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எளிமையான தேர்வு தான். திட்டமிட்டு படிங்க. 100 நாள் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா அடுத்த 100 நாளில் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகலாம். நமக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஸோ உங்களுடைய கனவு இதுதான் அப்படின்னா அதற்கான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.